ஐயா உங்களுக்கு பண்ணது மாலை நீங்க ஒண்ணு தயாராகாதீங்க. நீங்க யார்? நாட்டு மன்னர். உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து எதிரிகள் அதிகம் வேண்டாம். இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? மாலையில பாம்பு கட்டி ஆளை காலி பண்ணிடுறாங்க. அது கூட வேற எங்க கட்ட மாட்டேங்கிறாங்க. மொண்டு இங்க கட்டிடுறாங்க. சண்டு இது போட்டு பேர் பாட்சிக்கு தொங்கி வச்சு செஞ்சிரு போச்சுன்னா அங்க பாரு. நாட்டு யாரு காட்டு உனக்கு எத்தாந்து போட்டு எங்க தொங்கி கட்டல உனக்குள்ள மூல நடிகை அமர்வாயாக மன்னர் என்ன எப்படி பேசணும் போது தெரிஞ்சுக்கிடாடே உங்களுக்கு மாலை போடணும். சுகர் மாதிரி போட்டீங்களா? கரெக்டா பண்ணிடணும். கொரோனா பாடி உக்காந்து ஐயா உக்காந்த போட்டாங்க எக்கா
யாரோ மாலை ஏத்தணும் பாய் மாலை ஏத்துறாங்க தாய் மாமா அவ்வளவு தொட்டு யாரா யூஸ் சொல்லுது அசந்து பண்ணாத கண்ணை போடுனா நீங்களே 2 பேரும் சேர்ந்து ஐயா அதெல்லாம் போகட்டும் எனக்கு முன்னதாக அவைக்கு வரக்கூடியவர்கள் என்னடா காலத்தாம உங்களை பாருங்க வேகமா வந்தேன் எங்க வந்த வச்சு எங்க 2 பேரும் காதல் மிஞ்சி நாங்க ஓனர் செஞ்சு அங்க பஸ் ஸ்டாண்ட்ல வித்தாங்க வெள்ளாரி பிஞ்சி அதுல வாங்கின 5 வாங்கி கொடுத்து சொல்றதுக்குள்ள இன்னத்துக்கு தான் பாருங்க என் வாயில குஞ்சு தான் வரும் தமிழ் கொஞ்சம் அம்மா தாலியா இருக்கா அது போய் ஏதோ டைசல் திச்சு போறேன் நான் தேடியா பையன் ஊருக்கு காலத்தாமதான் ஐயா அதே கேக்குறீங்க உட்காந்து சொல்றேன் அதே பண்றது ஐயா அதே கேக்குறீங்க அத்தை காலப்பா முடியாது மாமி இல்ல மாமி இல்ல ஐயா நம்ம அங்காளி பங்காளிலாம் வந்துட்டீங்களா அங்க சொல்லுகிறீங்கன்னா நீ பாருங்க ஏம்பா மீஸ் எடுக்கிறவங்க மீஸ் எடுக்கலாம் ஐயா அதே கேக்குறீங்க வந்தவங்க எல்லாம் இதே வார்த்தை கேட்டா நான் பதில் எங்கதான் போறது இல்ல ஒரு மாறுதலா இருக்கட்டும் நாங்க கேள்வி கேக்குறோம் ஒரே ஒரு பதில் நீங்க மட்டும் சொல்லணும் கேக்குறமா ஐயா வார்த்தை மொத்தம் வந்து ஒரு கேள்வி கேட்பேன் அதுல வார்த்தை அது மொத்தமே அடங்கி போனோம் மொத்தம் 29 மா வரணும் எப்படி அது 29 மா வரணும் பொருளும் அதுல அடங்கி இருக்கணும் இலக்கமும் அதுல அடங்கி இருக்கணும் 29 மா வரும் கேளுடா அச்சா நீ கேக்குற நான் கேக்குறேன் ஐயா என் வீட்ல பூனை உன் வீட்ல எலி நல்லா கேட்டுக்கோ இந்த பூனை வந்து அந்த எலியை பிடிக்க 5 மா ஏய் டவுடியா பையா 5 மா ஐயா ஒரு மாடு 2 மா 5 வந்துச்சு ஐயா 5 வந்துச்சு இதுங்க ஐயா 29 5 வந்துச்சு இன்னும் எத்தனை இருக்குது 24 நான் சொல்லட்டுமா சொல்றா ஐயா உங்க வீட்ல நீ எத்தனை பேர் இருக்கீங்க 7 பேர் இருக்கோம் 7 பேர் இருக்கீங்க இவங்கள வந்து சோறு இது அச்சு போட்டு சமைச்சா உங்க வீட்ல இருக்க எல்லாரும் 10 மா 10 மா உடம்பு எவ்வளவு தான் 10 அதாவது இது வந்து 10 மா 10 மா டேய் உனக்கு புரியுதா 25 10 மா போனா எத்தனை மாத்து ஏய் 14ல 10 மா போனா உங்க 4 மாக்குடா சொல்றேன் 4 மாக்குடா நாலு மாலை 10 மா போனா நீ மொத்தம் 14 மா இருக்கணும் 5 மா சொன்னடா 5 மா சொன்ன முதல்ல 29 5 இப்போ ஒரு 10 பாதி மா போனா மீதி 14 மா இருக்குடா அண்ணன் என்று பாவம் மரியாதை இல்ல சண்டை போடுறியா டேய் யாரா இப்படி மாறி சண்டை போடுறீங்க இல்ல இப்போ வந்து நாங்க கேள்வி கேக்குறோம் நீ பதில் சொல்றீங்க ஓய்யா வந்து சொல்ற டோரா பூச்சி மூஞ்சி ஐயா ஐயா ஆமட்ட மையன் சரி குஞ்சு பையன் ஐயா போயிட்டு பையன் தென்னை மரத்துல தேன் ஒண்ணு கட்டிட்டு அதை சாப்பிடணும்னு நினைக்கிறான் தேன் கூட சாப்பிடணும்னு அவன் நினைக்கிறான் எல்லாரும் வர ஆசை தானே அவனுக்கு வந்துருக்குது அவனுக்கு 8 மா நல்லா தட்டுப்பா தலா 8 மா அவனுக்கு வேலை இப்போ மாரியாத்தா
நிறைய பாட்டில் ஏறி ஏய், உட்காந்துக்கிறேன். இன்னும் எத்தனை வாக்குது? இன்னும் 6 மாகுது. ஐயா, இது முக்கியமான கேள்வி. சைலன்ஸ், சைலன்ஸ். ஐயா, இது வந்து இப்ப நீங்க உங்க பேர் என்ன? ஆறுமுகம். வேலன் நாடக மன்றத்துல மன்னர் வேஷம் ஆடுறதுக்கு வந்துக்கிறேன். இது மேல ஒரு கதைக்கு எடுத்துக்கோ. புரியுதா? அந்த 6 மா முக்கியமான கேள்வி. என்ன? கோவப்படக்கூடாது. புரியுதா? 6 மாக்கு நித்தியா சொல்றேன். ஐயா, மீதி எத்தனை மாக்குது? 6 மா. உன் மொண்டாடி தேவடியா? கதைக்குதான் சொன்னேன், கோவப்படக்கூடாது. கதைக்குதாயா? கதை இல்ல. எத்தனை, யாரு உங்க பொண்டாட்டியா? உன் மொண்டாடி தேவடியா? ஐயா, உங்க பொண்டாட்டி யாரு? கதைக்கு. டேய், உங்க பொண்டாட்டி யாருடா? உங்க பொண்டாட்டி யாரு? ஏய், ஐயா, கதைக்குயா? சரி, இல்லையா? சரி, உங்க பொண்டாட்டி தேவடியா? ஐயா, நமக்கே இல்லையா? இதெல்லாம் வைக்கக்கூடாது. கேள்வி கேட்கறோம், நீ பதில் சொல்றேன். உன் பொண்டாட்டி யாரு? கதைக்கு. உன் பொண்டாட்டி யாரு? ஓ, கதைக்கு. என்ன செய்யலாம் கேட்க வரேன்னு தெரியும். கதைக்கு. கதைக்கு சொல்லுப்பா. அதுக்குன்னா நீ என்ன சொல்ற? உன் பொண்டாட்டி தேவடியான்னு ஆமா. சொல்ற. பொண்டாட்டி யாரு? கேட்டுக்கோமா, ஒரு நாட்டு இளவரசரு நான் தான் பிளகா பசங்க சொல்றேன்னா பொண்டாட்டி யாருன்னா பொண்டாட்டி தேவடியா? ஐயா, பொண்டாட்டி தேவடியா? இருங்க. ஜவுகத்துக்கு அடிச்சுன்னு இருக்கிறானுமா. ஏய், யாரா அவனே? உமாத்த பண்ணுவல. ஐயா, நல்லா கேட்டுக்கோ, கோவப்படக்கூடாது. பொண்டாட்டி தேவடியா? நான் பொண்டாட்டி பத்தினி. கதைக்கு ஒரு மணி தான் சொல்லுவாங்க. ஏன்னா பேச்சுக்கு பேச்சு முன்னாடி தேவடியா? அதுக்கு அப்படிதாங்க அது வரும். எப்படிடா? சரிங்க, பாஸ் அண்ட் பஸ் ஏதோ சொல்ல மாட்டேங்க. இந்த பாருங்க, பொண்டாட்டி தேவடியா? என் பொண்டாட்டி பத்தினி. ஆமா, கதைக்கு தானே சொல்றாங்கன்னா கோவப்படுறீங்க. டேய், டேய், இந்த மாதிரி கேட்டா மனசு 6 மாதம் கேக்குறேன். என் பொண்டாட்டி பத்தினின்னு வச்சுக்கோ. புரியுது. இதெல்லாம் ஒருத்தர் வந்து மனம் புண்புறு மாதிரி பேசினா உன்னுடைய மனது வந்து 6 மணிக்கு அந்த மா 6 மணி வந்துச்சுடா சாமி. பேசி